அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதில் தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 வகையான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங். இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் இதற்கான சம்பளம் எவ்வளவு, மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுது, அதே போல் 10ஆவதுல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், ஸோ அதற்கான தெளிவான வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்னு தெரியாது. அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ அதில் எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட்லாம் இருக்கணும், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கணும், அதை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அதற்கான தெளிவான துல்லியமான வீடியோவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ந்து தெளிவாக துல்லியமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள். கவர்மெண்டோட ஜாப்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்வயர்மெண்ட் 2025ஆம் ஆண்டிற்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை ஆன்லைன் ஃபார் த 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தான் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமின் டக் சேவா போஸ்டிங், அதாவது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது ஏபிபிஎம். இதோட ஃபுல்லாக விரிவாக்கம் என்ன, ஜாப் நேச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிடிஎஸ்னால் கிராமின் டக் சேவக், இந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது லெட்டர் வந்தாலும் சரி, இல்லை பேங்க்லேருந்து லெட்டர் வந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கே ஒரு போஸ்ட்மேனை லெட்டர் ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பேர் தான் ஜிடிஎஸ், அதாவது கிராமின் டக் சேவாக். அடுத்ததாக பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவங்களுடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை இருக்கும். ஒவ்வொரு பின்கோடுக்கும் எவ்வளோ லெட்டர் வந்திருக்குது, எவ்வளோ பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக பின் பண்ணி வச்சு இவங்களுக்கு எல்லாமே பார்சல் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி அனுப்பி வைக்கிறது இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை. அடுத்ததாக இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரங்களில் இவர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். சரிங்களா?
அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஆஃப்லைன் பண்ண முடியாது. அடுத்ததா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு இதற்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர் மந்த் சேலரி வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 ரூபா வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சேலரி தான், பேசிக்கான சேலரி தான். இது வந்து போக போக ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 50லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் கூட இதில் சேலரி வந்து கிடைக்குங்க சாலிடாக. சரிங்களா? அடுத்ததா மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு வயது தளர்வு 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டில் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் இல்லாமல் ஓபிசியில் வருவீங்க இல்லையா, பிசி எம்பிசி எஸ்சிஎம் சிஎஸ்சிஎம் இவங்க எல்லாமே ஓபிசி கேண்டிடேட்டில் தான் வருவீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 3 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட்டில் இப்போ யாரெல்லாம் நான் வருவீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளை ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலான்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையும் ஒன்று. அதில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு 32,500 போஸ்டிங்கில் யார் முன்னாடி மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் 1 வரும், அடுத்தது மெரிட் லிஸ்ட் 2 வரும், அடுத்தது மெரிட் லிஸ்ட் 3 வரும். டோட்டலாக நமக்கு 5லேருந்து 6 மெரிட் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதில் செலெக்ஷன் நடக்கும். எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ காசு கொடுத்து வாங்க முடியாது. சரிங்களா? இதில் தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் வேலையை வாங்க முடியும். அடுத்ததாக இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10வது தான் படிச்சிருக்கணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர், அடுத்தது ஆதார் கார்டு, அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்கான சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஜாப்ஸ் வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.